ஊழியர்கள் நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஆராதனை வீரர்கள் யாருக்கும் சொல்ல தேவையில்லை. நீங்க ஜெபிங்க, துதிங்க, ஆராதிங்கன்னு சொல்ல தேவையில்லை. நாம் மறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருபோல காத்தீரே நன்றி. அப்படின்னு ஒன்றமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு நிறைய நம்ம ஊழியர்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்ய வரதில்லை. நடிகர் பிள்ளை நடிக்க போகிறான், அரசியல்வாதி பிள்ளைங்க அரசியலுக்கு போகிறாங்க, தொழிலதிபராக தொழில் வேணாம், ஊழியக்கார பிள்ளைங்க ஊழியத்துக்கு வரதில்லை. ஏன், எதனால்? உங்களுக்கே தெரியும் என்னென்ன காரியம். நம்ம மாணவர்களோடாக இருக்கணும். அடுத்து என் பிள்ளை வரணும், என் பிள்ளைகள் வரணும், ஊழியத்தை செய்யணும். நான் ஒருவேளை ஒரு சின்ன சபையாக இருந்தால் அவங்க பெரிய சபையாக நடக்கணும். நான் ஒருவேளை ஒரு சில நூறுகள் ஆத்மா பண்ணால் அவங்க பல லட்சங்களை தருவோம். அதுக்காக கையை ஊழியத்தையால் நன்றி சொல்லுவோமா? அதுவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வல்ல வல்ல கருத்தில் நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். தேங்க்யூ. இப்பொழுது இந்த ஊழியத்திற்காக தாராளமாய் ஏராளமாய் ஒரு காணிக்கை எடுக்கப்படும். நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக நீங்கள் என்ன கூட தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தருக்காக இந்த காணிக்கையை எடுக்கும் பொழுது அருமையான போவாசையா ஒரு விசேஷ பாடலை பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்காய் கொடுப்போம். இந்த ஊழியத்தை உங்கள் உதாரணத்துமாய் தாங்குங்கள். ஸ்தோத்திரமானவரை பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்காய் கொடுப்போம். என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
பெருமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரத்தமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்றும் என்னை நிறைவோடு நடத்தி வந்தீரே. பவுனரை நேராக மாற்றி பள்ளத்தை நேராக்கினீரே. இறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. பவுனரை நேராக மாற்றி பள்ளத்தை நேராக்கினீரே. இறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் அலை குடித்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் அலை குடித்த இடத்தில் எல்லாம் என் தலையை உயர்த்தி வைத்தீரே. இந்த காணிக்கைக்கு அருமையான சீனிவாசன் ஐயா ஜெபம் பண்ணுவார்கள். இந்த காணிக்கையை கொடுப்பதை கர்த்தர் ஆசீர்வதிக்க கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் ஆசிரியப்பா வந்திருக்கிற ஊழியக்கார சகோதரி சகோதரி ஆசிரியப்படப்பட்டு வேசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். கரங்களை கட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக போறோம். அருமையான தேவ சித்தையா வந்து தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பன இந்த மாலை வேலையில் ஊழியக்காரர்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. தேவதாசர் பேசும் பொழுது இந்த வல்லமை இறங்கி எங்கள் மத்தியில் பெரிய செய்யணும் அப்பா. கடந்து போகும்போது பெரிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போடும்போது செய்யுங்கப்பா. அண்டவரை எத்தனை காரியங்களை எதற்குள்ளே அண்டவரை இருந்தாலும் உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும் போது உற்சாகத்தின் ஆவியை கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிற ஊழியக்காரர்களுக்காக வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் சகோதரிக்காக செபிக்கிறோம். நன்மையும் கிருபையை தொடர்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ளதாக தேங்க்யூ தேங்க்யூ. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நம்ம ஒருவராக இருக்கிற அருமையான பீட்டர் சீனிவாசை அவர்கள் வந்து செய்தி கொடுப்பார்கள். இன்றைக்கு செய்தி கொடுக்க வருகிற அருமையான அண்ணன் அவர்கள் சௌந்தரபாண்டி அண்ணன் அவர் வருவேன்னு சொன்னார். நேற்று தினம் மதிய டைமில் ஃபோன் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், முக்கியமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டும், ஆகையினால மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்னொரு முறை நான் வருகிறேன் என்று சொன்னார். நீங்களே ஒருவரை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதன் நிமித்தமாக அருமையான நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற அருமையான பீட்டர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பைபிள் கிளாஸ் டீச்சர். நிச்சயமாய்
அதை விட மேலான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கையை தட்டி அவர் வரவேற்பு. அவரை கனப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். பீட்டர் சீனிவாசை அவர்கள் சால்வை வணக்கம். ஐயா சசிகுமார் சாரி, கையை தட்டும் ஆண்டு